வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டா லிங்க் லேயர் ப்ரோட்டோகால். ஸோ ஒரு டேட்டா லிங்க் லேயரில் இருக்கிற பெஸ்ட் ப்ரோட்டோகால் HDLC. ஸோ இந்த ப்ரோட்டோகாலை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். HDLC ஹை லெவல் டேட்டா லிங்க் ப்ரோட்டோகால் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். is a data link layer protocol used for reliable communication between devices. ஒரு டிவைஸ் A இருக்குது, டிவைஸ் B இருக்குது, அதோடைய கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா இந்த ப்ரோட்டோகாலை தான் பயன்படுத்தும். in a network providing error control and data framing. ஸோ டேட்டாஸை பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கும் ஏதாவது எரர் டிடெக்ட் பண்ணாங்கன்னா முன்னாடி இருக்கிற லேயரில் அந்த லேயரில் டிடெக்ட் பண்ண எரர் எல்லாமே கரெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ரோட்டோகாலில் தான். ஓகேங்களா? ஸோ இதில் எரர் கண்ட்ரோலும் பண்ணுவோம், டேட்டாவை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக சென்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துவோம், கம்யூனிகேஷன் ரிலையபிளாக இருக்கிறதுக்கும் இந்த ப்ரோட்டோகாலை பயன்படுத்தும். சரி, HDLC வந்து 3 ஸ்டேஷனாக இருக்குது, டைப்ஸ். ஒன்று ப்ரைமரி ஸ்டேஷனாக இருக்கலாம், செகண்டரி ஸ்டேஷன், இல்லை கம்பைன்டு ஸ்டேஷன். அது என்ன சார் ப்ரைமரி ஸ்டேஷன்னா? இந்த லிங்க் இருக்குது இல்லையா, 2 சேனலுக்கு இருக்குது, அது 2 டிவைசஸ் இருக்கிற அந்த லிங்க் ஆஃப் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ப்ரைமரி ஸ்டேஷன் தான். அதாவது இவங்க அனுப்புகிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே கமாண்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் டிவைஸ் A டிவைஸ் Bனா நான் கமாண்டு சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த டிவைஸ்க்கு. செகண்டரி ஸ்டேஷன் என்ன பண்ணுன்னா, இட் ஆப்ரேட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ப்ரைமரி ஸ்டேஷன். ஸோ ப்ரைமரி ஸ்டேஷனோட ஹெல்ப் மூலிமா தான் செகண்டரி ஸ்டேஷன் ஒர்க் ஆகும். இது என்ன பண்ணுன்னா ரெஸ்பான்சஸை இஷ்யூ பண்ணும். ஸோ ஃப்ரேம்ஸ் இஷ்யூட் பை எ செகண்டரி ஆர் ரெஸ்பான்சஸ். ப்ரைமரி ஸ்டேஷன் வந்து கமாண்டை இஷ்யூ பண்ணும், செகண்டரி ஸ்டேஷன் ரெஸ்பான்ஸ் இஷ்யூ பண்ணும். இப்படிலாம் இஷ்யூ பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த கம்யூனிகேஷன் ரிலையபிள் கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கம்பைன்டு ஸ்டேஷன் பார்த்துட்டோம்னா அதுவே கமாண்டும் இஷ்யூ பண்ணும், ரெஸ்பான்ஸும் இஷ்யூ பண்ணிக்கும். ஓகேங்களா? த ஸ்டேஷன்ஸ் கேன் பி கான்ஃபிகர்ட் இன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸ். சரி, என்னென்ன கான்ஃபிகரேஷனுக்கு பார்க்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் வித் சிங்கிள் ப்ரைமரி அண்டு செகண்டரி. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ இதில் என்ன நடக்குது பாருங்கள், பாயிண்ட் டு பாயிண்ட். இதான் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட், ஒரே லைனில் இருக்கா பாருங்கள், பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகேங்களா? அப்போது கமாண்டு ரெஸ்பான்ஸ் இருக்கும், கமாண்டு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப். நெக்ஸ்ட்டு, அதாவது ஒரே லைன், அதான் பாயிண்ட் டு பாயிண்ட். மல்டி பாயிண்ட் வித் சிங்கிள் ப்ரைமரி அண்ட் மல்டிபிள் செகண்டரி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ரைமரி ஸ்டேஷன் இருக்குது, இந்த ப்ரைமரி ஸ்டேஷன் எல்லாமே செகண்டரி ஸ்டேஷன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அது எப்பயுமே செகண்டரி ஸ்டேஷன் யாருக்கு ஹெல்ப் வேணும்? ப்ரைமரி ஸ்டேஷனோட வேல்யூ மூலிமா தான் அது ஹெல்ப்பாக இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும். அப்போது கமாண்டை சென்ட் பண்ணோம் எப்பயுமே ப்ரைமரி ஸ்டேஷன், செகண்டரி ஸ்டேஷன் என்ன பண்ணும்? ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதான் மல்டி பாயிண்ட் வித் சிங்கிள் ப்ரைமரி அண்டு மல்டிபிள் செகண்டரி. ஓகேங்களா? இதில் பாருங்க மல்டிபிள் செகண்டரி இருக்குங்களா, அப்புறம் ப்ரைமரி ஸ்டேஷன் ஒன்றே ஒன்று இருக்குது, அதான் சிங்கிள் ப்ரைமரி மல்டிபிள் செகண்டரி. நெக்ஸ்ட், பாயிண்ட் டு பாயிண்ட் வித் 2 ப்ரைமரிஸ் அண்டு 2 செகண்டரிஸ். அப்போது ப்ரைமரியும் செகண்டரி இதிலே இருக்கும், ப்ரைமரி செகண்டரி இருக்கும், அதுதான் 2 ப்ரைமரி 2 செகண்டரி. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? அதில் கமாண்டும் ரெஸ்பான்ஸ் இருக்கும், கமாண்டு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து இந்த HDLC ஒர்க் ஆகும். சரி, இந்த HDLCயில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது ஆப்ரேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் ரெஸ்பான்ஸ் மோட். அது என்ன சார் நார்மல் ரெஸ்பான்ஸ் மோட்னா? யூஸ்ட் இன் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு டிவைஸு மல்டிபிள் டிவைஸ் கம்யூனிகேஷன் சேனலில் இருக்கும்போது அது எப்படி கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது? த ப்ரைமரி டிவைஸ் கண்ட்ரோல் த கம்யூனிகேஷன். இப்போது ஒரு டிவைஸ் இருக்குது, மிச்சம் ஒரு 3 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த ஒரு டிவைஸ் தான் என்ன பண்ணால் மற்ற 3 டிவைஸும் கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் வந்து நார்மல் ரெஸ்பான்ஸ் மோடு. இங்கே பாருங்கள், இப்போது ப்ரைமரி ஸ்டேஷன் இருக்குது, இங்கே செகண்டரி ஸ்டேஷன் இருக்குது. ஸோ கமாண்டு கொடுப்போம், ரெஸ்பான்ஸு இங்கே வரும். சரி, இப்போ ப்ரைமரி ஸ்டேஷன் கூட 2 செகண்டரி ஸ்டேஷன் இருக்குது. அப்போ கமாண்டு கொடுத்து ரெஸ்பான்ஸு 2 செகண்டரி கிட்டேருந்து வாங்குவோம். ஸோ இதுதான் வந்து நார்மல் ரெஸ்பான்ஸ் மோட். அதாவது ஒரு ப்ரைமரி ஒரு செகண்டரி இருந்தால் அப்போ ஒரு கமாண்டு ஒரு ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு ப்ரைமரி 2 செகண்டரி இருந்தால் அப்போ ஒரு கமாண்டு 2 ரெஸ்பான்ஸ். இந்தமாதிரி ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ் மோடு கிடைக்கும். எத்தனை செகண்டரி ஸ்டேஷன் இருந்தாலும் அத்தனை ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட், அசின்க்ரனஸ் பேலன்ஸ்டு மோட், ABMனு சொல்லுவோம். பியர் டு பியர் கம்யூனிகேஷன் வேர் போத் டிவைசஸ் ஆர் ஈக்குவல்.
இப்போ இது ஒரு டிவைஸ், இது ஒரு டிவைஸ்டு, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு டிவைஸ்க்குமே ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் இருக்கும். கமாண்டும் இருக்கும், ரெஸ்பான்ஸும் வரும். கமாண்டும் கொடுக்கும், ரெஸ்பான்ஸும் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு ரிலையபிளாக இருக்கும். அதான் அசின்க்ரனஸ் பேலன்ஸ் மோடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் டைப்ஸ். இப்போது இந்த லேயரில் தான் என்ன பண்ணோம், டேட்டா ஃப்ரேமிங் நடக்கும். ஸோ அந்த டேட்டா ஃப்ரேமிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம்ஸ். இது என்ன பண்ணும், டேட்டாவை கேரி பண்ணி கொண்டு போகும். கேரி யூசர் டேட்டா, அதுக்கு தான் ஸ்ட்ரக்சர். ஃப்ளாகு, இங்கேயும் ஃப்ளாகு, இடையில் அட்ரஸ்ஸு, ஓகேங்களா. அந்த டேட்டா லிங்க்கினுடைய அட்ரஸ்ஸு டேட்டா கண்ட்ரோல் பண்ணும், யூஸரோட இன்ஃபர்மேஷன் வச்சுக்கும், எஃப்சிஎஸ் டேட்டா ஃப்ளாக். ஸோ இது எல்லாமே ஐ ஃப்ரேமில் இருக்கும். நெக்ஸ்ட் சூப்பர்வைசரி ஃப்ரேமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா, கண்ட்ரோல் ஃப்ரேம்ஸ் ஃபார் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். இப்போ டேட்டா வந்து அந்த லிங்க் அந்த சேனலில் போகுதுன்னா அதுக்குன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேணும் இல்லையா, இந்த சேனல் தான் போகணும்னு ஃப்ளோ கண்ட்ரோலும் வேணும் இல்லையா, அதுக்கு எல்லாமே இந்த ஃப்ரேம்ஸ். ஸோ ஃப்ளாக் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ளாக் இருக்கும், இடையில் அட்ரஸ்ஸு, கண்ட்ரோலு, எஃப்சிஎஸ். இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்கள். இதில் யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்காது இதில், ஏன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் அக்னாலஜ்மெண்ட் வேணும் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட் அன்னம்பர்டு ஃப்ரேம்ஸ், அது யூ ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். யூஸ்ட் ஃபார் லிங்க் கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதாவது ரெண்டு சேனலுக்கு, ரெண்டு டிவைசஸ்க்கு உள்ள லிங்க்கை மெயின்டைன் பண்ணணும். அப்போ மெயின்டைன் பண்ணால் அதுக்கு என்ன ஃப்ரேம், யூ ஃப்ரேம். ஸோ ஃப்ளாக் இருக்கணும், அட்ரஸ், எல்லாத்துலேயும் அட்ரஸ் வரும், கண்ட்ரோலும் வரும், எஃப்சிஎஸ் வரும், கூட எக்ஸ்ட்ராவாக எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்றுத்தில் யூசர் இன்ஃபர்மேஷன் வரும், இன்னொன்றுத்தில் யூசர் இன்ஃபர்மேஷனே வராது, ஏன்னா அக்னாலஜ்மெண்ட்னால. இதில் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வரும், அந்த சேனல் மேனேஜ்மெண்ட், ரெண்டு டிவைசஸ்க்குள்ள அந்த லிங்க் மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஃப்ரேம்ஸ் டைப்ஸ். எக்ஸாம்பிள் யூஸ்ட் இன் பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் கம்யூனிகேஷன் அப்போது இது இந்த HDLCலாம் பயன்படுத்தும். ரவுட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்விட்சஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ப்ரோட்டோக்காலை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர் ப்ரோட்டோக்கால்னால் என்ன, டெஃபினிஷன். ஸோ அதில் இருக்கிற 3 டைப்ஸ்: ப்ரைமரி ஸ்டேஷன், செகண்டரி ஸ்டேஷன், கம்பைன்டு ஸ்டேஷன். ப்ரைமரி ஸ்டேஷன்னா என்ன, செகண்டரி ஸ்டேஷன்னா என்ன, கம்பைன்டு ஸ்டேஷன்னா என்ன, பாயிண்ட் டு பாயிண்ட் வித் சிங்கிள் ப்ரைமரி அண்ட் செகண்டரினா என்னது, மல்டி பாயிண்ட் வித் சிங்கிள் ப்ரைமரி அண்ட் மல்டிபிள் செகண்டரினா என்னது, பாயிண்ட் டு பாயிண்ட் வித் 2 ப்ரைமரி அண்ட் 2 செகண்டரி என்னது, மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், நார்மல், ரெஸ்பான்ஸ் மோட், அதுக்கான டயக்ராம், அசின்க்ரனஸ் பேலன்ஸ்டு மோட், அதுக்கான டயக்ராம், ஃப்ரேம் டைப்ஸ், இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம்ஸ் டயக்ராம், சூப்பர்வைசரி ஃப்ரேம்ஸ் டயக்ராம், unnumbered frames, U frames diagram, example. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.